வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் 5416 விவசாயிகளுக்கு 4,36,87,290 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முற்றுகை. புதுவையில் வெளிநாடு செல்ல இருந்த இளைஞர் விளையாடு கொண்டிருந்த பொழுது மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறைக்கு சென்ற மேலும் ஒரு பெண் மயக்கம். அப்பகுதி மக்களுக்கு மருத்துவ குழு பரிசோதனை. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக 5416 விவசாயிகளுக்கு 4,36,87,290 ரூபாய் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி திட்டத்தின் மூலமாக உயர் ரக நெல், பாரம்பரிய நெல், கரும்பு, மணிலா, எள், பயிர் வகைகள், பருத்தி, சிறுதானிய பயிர்கள் மற்றும் தீவன புல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்தில் தற்போது கடந்த 2023-2024 ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் ரக நெல் சாகுபடி செய்த 4858 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 5000 வீதம் மொத்தம் 3,95,54,650 அட்டவணை பிரிவை சார்ந்த 446 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 6000 வீதம் மொத்தம் 29,76,900 சம்பா பருவத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்த 96 பொது விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 8000 வீதம் மொத்தம் ரூபாய் 9,72,320 அட்டவணை பிரிவை சார்ந்த 7 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 9000 வீதம் மொத்தம் ரூபாய் 29,340 ஒருங்கிணைந்த விதை உற்பத்தி சான்றளிப்பு திட்டத்தின் மூலம் நவரை மற்றும் சொர்ணாவரி பருவத்தில் விதை உற்பத்தி செய்த 9 விதை உற்பத்தியாளர்களுக்கு ரூபாய் 1,54,080 ஆக மொத்தம் 5,416 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,36,87,290 அளவிலான ஊக்கத்தொகையை வழங்கும் நிகழ்ச்சியினை முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். இந்த தொகையானது ஓரிரு நாட்களில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மேலும் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உபகரணங்களை வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முதல் தவணையாக மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட ரூபாய் 27 லட்சம் நிதியோடு புதுச்சேரி பிராந்தியத்தை சார்ந்த 12 பயனாளிகளுக்கு ரூபாய் 13,51,000 பணி ஆணையினை முதலமைச்சர் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கியதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அதிகாரிகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம் என 2 பிரிவுகளில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் குடும்ப அட்டை பெறுவதற்கு ரூபாய் 20,000 அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. மேலும் நிறுத்தப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரியும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை கண்டித்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார். கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அலுவலகத்தின் உள்ளே சென்று அவர்கள் இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர் துறையின் செயலர் மற்றும் இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த பொழுது 23 வயது இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாக்குமுடையான்பட்டு முல்லை நகரைச் சேர்ந்த ஹரிஹரன், ராதிகா தம்பதியரின் 23 வயதாகும் மகன் கிஷோர் பிடெக் படித்துள்ளார்.
இன்று காலை நண்பர்களுடன் லாஸ்பேட்டை தாகூர் அரசு கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென மயங்கி விழுந்த அவரை அவருடன் விளையாடிக் கொண்டிருந்த சக நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்ட புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் கிஷோர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மாணவன் உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த இளைஞர் வெளிநாடு செல்வதற்காக தனது பாஸ்போர்ட்டை நேற்று புதுப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைட்ரஜன் சல்பேட் விஷவாயு தாக்கிய ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறைக்கு சென்ற ஒரு பெண் இன்று மயக்கமடைந்ததை அடுத்து மருத்துவ குழுவினர் அப்பகுதி மக்கள் பரிசோதித்தனர். அதில் பலருக்கும் ரத்த அழுத்தம் அதிக அளவில் அதிகரித்திருந்ததால் சிகிச்சை தரப்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகரில் நேற்று முன்தினம் கழிவறையில் இருந்த ஹைட்ரஜன் சல்பேட் விஷவாயு பரவியதால் புதுநகர் 4வது தெருவைச் சேர்ந்த செந்தாமரை, அவரின் மகள் காமாட்சி மற்றும் பள்ளி மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தனர். மேலும் 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அரசு ஆரம்ப பள்ளி அருகே தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை மூலம் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியின் முடிவில் கடக்கன் ஏரி கரையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுப்பணித்துறையே கையாள உள்ளது. இந்நிலையில் 4வது தெருவில் உள்ள மேன்ஹோல்கள் வழியாக விஷவாயு பரவியது கண்டறியப்பட்டதால் பொதுப்பணித்துறையினர் மேன்ஹோல்கள் மூடிகளை அகற்றியுள்ளனர். இந்த நிலையில் இன்று 4வது தெருவில் வசிக்கும் 38 வயதாகும் புஷ்பராணி கழிவுறைக்கு சென்ற பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்க விழுந்தார். அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் சாலைகளில் நின்றதால் போலீசாரும் குவிக்கப்பட்டனர். உடனடியாக அப்பகுதிக்கு மருத்துவ குழுவினர் வரவைக்கப்பட்டு பொதுமக்களை பரிசோதிக்க தொடங்கினர். அப்பொழுது ஏராளமானோருக்கு ரத்த அழுத்தம் அதிக அளவில் அதிகரித்திருந்தது. பலரும் ரத்த அழுத்தத்துடன் மூச்சுவிட சிரமமாக இருப்பதால் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனிடையே மருத்துவ சோதனையின் பொழுது ரத்த அழுத்தம் அதிகரிப்பு மற்றும் மூச்சுவிட சிரமமாக இருந்ததாக கூறி 52 வயதாகும் பூமகள், 60 வயதாகும் சுலோச்சனா, 69 வயதாகும் மார்செல்வன் ஆகியோரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு ஜூன் 17ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுநீர் விஷவாயு தாக்கியதில் மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுநகர் பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை விடப்பட்டது. புதுநகர் 6வது தெருவில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிக்கு இன்று காலை ஆசிரியர்கள் வந்திருந்தனர், மாணவர்களும் வந்திருந்தனர். ஆனால் கல்வித்துறையிலிருந்து வந்த தகவலை தொடர்ந்து அந்த பள்ளிக்கு விடுமுறை வரும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதேபோல் அதே பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியாகும் இமாக்லேட் பள்ளிக்கும் ஜூன் 17 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. வெளியூர் தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடைகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியனூர், பெரியபேட், ஒதியம்பட்டு, திட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் கல்வித்துறை மூலம் இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வானூர் ஒன்றியம் வாழப்பட்டாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ வாழை மாரியம்மன் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்ததை முன்னிட்டும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் 2000 பேருக்கு அன்னதானம் மற்றும் 1000 பேருக்கு ஐஸ்கிரீம் பாஜக விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் குணசேகரன் என்கிற மீன் சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாஜக விவசாய அணி வடக்கு மாவட்ட தலைவர் குட்டியாண்டி கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட நிர்வாகிகள் கலையரசி மோகன்,
சீனு சரவணன், வினோத் விவசாயி, அணிகண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய தலைவர் முரளி, ஒன்றிய பொதுச் செயலாளர் கோபி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூவரின் இறுதி ஊர்வலம் நேற்று மாலை நடைபெற்றது. உயிரிழந்த செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி ஆகிய 2 பேரின் உடலுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இவர்களின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து இன்று வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் மாணவி செல்வராணிக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டார். மாணவியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அருகில் உள்ள தேவாலயத்தில் மாணவியின் உடலுக்கு சிறப்பு பூஜைகள், பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மாணவியின் இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டு ரெட்டியார்பாளையத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதேபோல் உயிரிழந்த செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி ஆகிய 2 பேரின் உடலுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இருவருக்கும் இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்ட அஜீஸ் நகரில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டனர். மணவெளி தொகுதி புதுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த கல்வி ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் இன்று பள்ளிக்கு நேரில் சென்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் 6 பேர் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் காலை கழிவறைக்கு சென்ற 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி என 3 பேர் பாதாள சாக்கடையிலிருந்து வந்த வெளியான விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். தொடர்ந்து மூவரின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு நேற்று அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் நகராட்சி சார்பில் மக்கள் அனைவரையுமே வெளியேற்றிவிட்டு சாக்கடைகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதையும் பரிசோதனை செய்தனர். பின்னர் நேற்று மாலை முதல் அப்பகுதி மக்கள் தங்களது இல்லங்களில் அச்சமின்றி தங்கலாம் எனவும் நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான புஷ்பராணி 38 என்பவர் கழிவறைக்கு சென்ற போது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்துள்ளார். இதனை அடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் தனலட்சுமி, சுலோக்ஷனா, பூமகள், வேரோனிகா, மேரி, செல்வம் ஆகிய 5 பேர் மயக்கமடைந்தனர். இந்நிலையில் மயக்கமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மக்கள் விஷவாயு தாக்கப்பட்டு மயக்கமடைந்து வருகின்ற சம்பவம் அப்பகுதியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்ததில் கழிவுநீர் செல்லும் குழாய்கள் சரி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் இந்த விஷவாயு தாக்கி இருக்கலாம் என கழிவுநீர் குழாய்களை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சம்பவ இடத்திற்கு வந்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் ஏன் கடந்த 2 நாட்களாக கழிவுநீர் குழாய்களை சரி செய்யவில்லை, ஏன் முற்றிலுமாக இதனை சரி செய்யாமல் அரைக்குறையாக செய்துவிட்டு சென்றீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி என 2 பள்ளிகள் வருகின்ற 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். மங்களம் தொகுதியின் பொதுப்பணித்துறை சம்பந்தமாக வளர்ச்சிப் பணிகளின் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மங்கலம் தொகுதியின் பொதுப்பணித்துறை சம்பந்தமாக வளர்ச்சி பணிகளின் ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், வேளாண் துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஜிப்மர் பயிற்சி மருத்துவரை மிரட்டி பணம் பறித்ததால் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பியூஷ் அகர்வால், வயது 23. இவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு இணையதளம் செயலி மூலம் ஒருவர் அறிமுகமானாராம். அதில் பேசிய அந்த நபர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாகவும் அங்கு வருமாறு அகர்வாலை அழைத்தாராம். இதை நம்பி அவர் செவ்வாய்க்கிழமை அங்கு சென்ற பொழுது அங்கிருந்த 4 பேர் பியூஷ் அகர்வாலை மிரட்டி அவருடைய கைபேசி மூலம் வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 65,000 தங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றிவிட்டு தப்பிச் சென்றனராம். இதுகுறித்து புகாரின் பெயரில் உதயஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌதம், டேனியல், ராஜ், சரவணன், கவின் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த பணம், கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2023-2024 ஆண்டு நீட் தேர்வில் அதிக அளவில் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மகாலட்சுமி நகர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2023-2024 ஆண்டில் நீட் தேர்வில் மாணவன் இளங்கோவன் 683, மனோஜ் என்ற மாணவன் 655, அப்துல் அபீப் 625 மதிப்பெண்ணும், ஜஹன் என்ற மாணவன் 615 மதிப்பெண்களும் மற்றும் திருக்குமரன் 610, புகழ் 570, தினேஷ் 521 ஆகிய மாணவர்களும் மற்றும் பிரியவர்ஷினி 581, ரம்யா ஸ்ரீ 437 ஆகிய மாணவிகளும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் நீட் தேர்வு எழுதிய 90 மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றனர். 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். மேலும் ஆல்பா பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தன தியாகு மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். இதில் பெற்றோர்கள், மாணவர்கள் திரளாக உடனிருந்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுச்சேரி யோகா அசோசியேஷன் சேர்ந்த உறுப்பினர்கள் பல கலந்து கொண்ட பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினர். இந்திய யோகா சங்கம் மற்றும் ஸ்ரீ பாலாஜி வித்யா பிரீத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் செயல்படக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் செலிஃபோர்ட் பிசினஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் மெடிசன் நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் யோகா தெரப்பி, மொரோஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்த மாஸ் யோகா டெமோஸ்ட்ரேஷன் ஆஃப் காமன் யோகா பரோட்டா கால் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதை சிறப்பிக்கும் வகையில் இந்த யோகா செய்யப்பட்டது. 100 நாட்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த யோகா செய்யப்பட உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக பாலாஜி வித்யா பிரீத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இந்த யோகா நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வருகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாலாஜி வித்யா பிரீத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விசுவாஷ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் இயக்குனர் ஆனந்த் யோகி, பவனானி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி யோகா அசோசியேஷன் சேர்ந்த உறுப்பினர்கள் பல கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினர். இந்நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க மூத்த தலைவர் கஜேந்திரன், சங்க துணை செயலாளர் தேவசேனா பாவனா, சங்க பொருளாளர் சண்முகம், சங்க உறுப்பினர்கள் லலிதா சண்முகம், செந்தில்குமார், அன்பழகன் கலந்து கொண்டனர். முடிவில் ISCM இயக்குனர் பேராசிரியர் ஆனந்த பாலயோகி பவானி நன்றி கூறினார். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம், நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது.
பள்ளிகளில் விடப்பட்ட கோடை விடுமுறையை மாணவர்கள் திறன்பட தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் கோடைக்கால ஹாக்கி விளையாட்டு பயிற்சி முகாம் மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் அரசு பள்ளி மைதானத்தில் கடந்த 1.5 மாதங்களாக நடைபெற்று வந்தது. அதன் நிறைவு விழா பள்ளி வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டார். வாழ்த்துரை கூறி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்கினார். மேலும் பல்வேறு போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் பேசிய மாநில அமைப்பாளர் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமப்பகுதிகளில் தமது மாணவர்கள் அதிக அளவில் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும். மேலும் இன்றைக்கு மாணவ சமுதாயமும் பெரியவர்களும் இளைஞர்களும் செல்போனில் மூழ்கி இருக்கும் சூழலில் இதுபோன்ற ஆரோக்கியமான விளையாட்டுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால்தான் நம்முடைய மனமும் உடல் சிந்தனைகளும் செயலாற்றும் சுறுசுறுப்போடு இருக்கும் எனவும் இந்த 45 நாள் கோடைக்கால பயிற்சி முகாமில் சிறப்பாக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து இந்த பயிற்சி முகாம் 45 நாட்களோடு நிறைவு பெறாமல் தினத்தோறும் மாலையில் மாணவர்களுக்கு தொடர் பயிற்சி அளித்தார். ஒலிம்பிக் பதக்கம் வெல்கின்ற வகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி பயிற்சி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் சீனியர், வீரர் புவியரசன் மற்றும் நிர்வாகிகள், மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி, மாநில உழவர் பெரிய செயலாளர் மணிமாளன், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்தினம், பாட்டாளி மாணவர் சங்க நிர்வாகி கோபித், தொகுதி இளைஞர் சங்க துணை செயலாளர் ஜேம்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி கவர்னர், முதல்வர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 42 இந்தியர்கள் பலியானார்கள் என்ற துயர செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் பிற உதவிகளை வழங்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகமும் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள், குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் வந்துள்ள செய்தி நெஞ்சை உலுக்குவதாக உள்ளது. இந்த துயரமான சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களின் துயரங்களிலும் சோகத்திலும் எனது இதயமும் இணைந்துள்ளது. இத்தருணத்தில் குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் உதவிடும் வகையில் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் பணி பாராட்டத்தக்கது. இறந்தவர்களின் ஆத்மா விரைவில் குணமடையவும் பிரார்த்திக்கின்றேன். சாந்தி அடையவும் எல்லாம் வல்ல காயமடைந்தவர்கள் இறைவனை பிரார்த்திப்பதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6675 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய் 20 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 5416 விவசாயிகளுக்கு 4,36,87,290 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முற்றுகை. புதுவையில் வெளிநாடு செல்ல இருந்த இளைஞர் விளையாடு கொண்டிருந்த பொழுது மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுறைக்கு சென்ற மேலும் ஒரு பெண் மயக்கம். அப்பகுதி மக்களுக்கு மருத்துவ குழு பரிசோதனை. புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மீண்டும் பரபரப்பு. விஷவாயு தாக்கியதில் மயங்கிய நிலையில் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மங்களம் தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம். ஜிப்மர் மருத்துவரை மிரட்டி நூதன முறையில் பணம் திருடிய 4 கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.